வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ரேஷன் புழுங்கல் அரிசி இடியாப்பம் பற்றின 2 வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில் முதல்ல போட்டிருந்த வீடியோவில், அதாவது வீட்டிலையே எப்படி ரேஷன் புழுங்கல் அரிசியில் இடியாப்பம் மாவு ரெடி பண்ணி இடியாப்பம் செய்கிறதுன்ற வீடியோவில் நிறைய பேர் சந்தேகம் கேட்டிருந்தீங்க, அந்த மாவை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு. அதை பற்றி தான் இதில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களோட மற்ற சந்தேகங்களுக்கும் இதில் விடை இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நான் ரேஷன் புழுங்கல் அரிசி 1.5 படி எடுத்திருக்கேன். இதில் இருக்க கருப்பரிசி உமி எல்லாமே நீக்கியாச்சு. இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்க்குறேன். அரிசி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இது போல் நல்லா கையிலையே தேய்ச்சி உரசி கழுவுங்க. அப்படி தேய்ச்சி விடும்போது இந்த அரிசியில் இருக்க பழுப்பு நிறம் போகும், பிசுபிசுப்பு தன்மையும் இருக்காது. இப்போ அதிகமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிடலாம். ஒரு டைம் கல்லுப்பு சேர்த்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு 2 டைம் வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணிடலாம். மொத்தமாக 3 டைம் நான் வாஷ் பண்ணிட்டேன். இப்போது தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறேன். 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ இந்த அரிசியை தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு துணியில் உலர்த்திக்கலாம். இது ஃபேன் கடியில் தான் போட்டு நான் உலர்த்தியிருக்கேன். ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. இதோட தண்ணிலாம் நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போது இந்த அரிசியை நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்க போகிறோம். எந்த அளவுக்கு நைஸாக பொடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக பொடி பண்ணிக்கலாம். இதை நம்ம டைரெக்டாக வெயிலில் காய போட்டுட்டு பொடி பண்ணலாம். ஆனால் மிக்சி ஜாரில் நல்லா காய போட்டுட்டு பொடி பண்ண முடியாது, நல்லா பொடியாகாது. அதனால தான் ஈரமாக இருக்கும்போதே பொடி பண்ணிக்கிறேன். பாருங்கள், பொடி பண்ணியாச்சு. எல்லாத்தையுமே இதே போல பொடி பண்ணியாச்சு. இதை நம்ம சலிச்சிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வெயிலில் 2 நாள் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இது பனிக்காலம் அப்படின்றதுனால ஒரு நாளில் காயாது, அதனால் 2 நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போது மாவு சலிக்கிற சல்லடையில் சலிச்சிக்கலாம். பாருங்கள், ரவை மாதிரி வந்திருக்கு. இதையும் நம்ம ஜாரில் சேர்த்து நைஸாக பொடி பண்ணிவிட்டு அதையும் சலிச்சு எடுத்துக்க போகிறோம். அந்த ரவை மாதிரி இருக்கிறத பொடி பண்ணியாச்சு. எல்லா மாவையுமே சலிச்சு எடுத்தாச்சு. நம்ம 1.5 படி அளவுக்கு அரிசி சேர்த்துருந்தோம். அதில் கரெக்டாக ஒரு 1/4 படி அளவுக்கு ரவை மாதிரி வந்திருக்கு, இந்த புழுங்கல் அரிசி ரவை. இதில் நம்ம உப்புமா செஞ்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். அந்த வீடியோவையும் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாவை வாணலில் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்படி நம்ம வறுத்து ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு வாடை வராது, வண்டு பூச்சி வைக்காமல் இருக்கும். 10 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். 10 நிமிஷம் வறுத்த பின்னாடி ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இந்த மாவு நல்லா ஆறின பிறகு இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்க போகிறேன். மாவு நல்லா ஆறிடுச்சு. இதோட 1 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது உப்பு சேர்க்காதீங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதில் உப்பு சேர்த்துருக்கோம். இப்படி நம்ம தூள் உப்பு சேர்த்து ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு வண்டு பூச்சி வைக்காமல் இருக்கும். இதிலேருந்து கொஞ்சமாக நான் மாவு எடுத்து இடியாப்பம் செஞ்சு காமிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி இடியாப்பம் மாவு எடுத்திருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கரண்டி வச்சு கிளறிக்கலாம். 1 கப் தண்ணி ஃபுல்லாகவே நான் ஊற்றிட்டேன். இன்னும் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் எடுத்துட்டு
இதில் 1 ஸ்பூன் தண்ணி மட்டும் வச்சுருக்கேன். மீதி தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கிளறிக்கலாம். இந்த பதம் வந்ததும் நம்ம தண்ணி ஊற்றுறத நிறுத்தியாச்சு. அதனால் 1 ஸ்பூன் தண்ணியை எட்ட வச்சாச்சு. 1.25 கப்புக்கு 1 ஸ்பூன் தண்ணி மட்டும் நான் மிச்சம் வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஒன்றா திரட்டி வச்சுட்டு சூடு பொறுக்கிற அளவுக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம கையிலேயே பிசைஞ்சிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே போட்டிருந்த வீடியோவில் ஈர அரிசி மாவில் இடியாப்பம் செய்கிறதுனால நான் 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அடுப்பு மேலே வச்சு கெட்டியாகிற வர கிளறி அப்புறமா அச்சில் போட்டு பிழிஞ்சேன். இதுக்கு அந்த அளவுக்கு கஷ்டப்படணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம வெயிலில் நல்லாவே காய வச்சு சலிச்சு வறுத்து எடுத்ததுனால அச்சில் போட்டு டைரெக்டாகவே பிழியலாம். ரொம்ப சூப்பராக வரும் இடியாப்பம். இப்போ இடியாப்ப அச்சில் கொஞ்சமாக நான் எண்ணெய் உள்ற அப்ளை பண்ணிக்கிறேன். இது 2 இடியாப்பத்துக்கு தான் மாவு உள்ற பிடிக்கும். நீங்கள் முறுக்கு பிழிகிற அச்சு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் எப்படி செய்கிறதுன்றதை காமிக்கிறேன். உங்களுக்கு வீட்டிலையே இது போல் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 6 மாதத்துக்கு உண்டான இடியாப்ப மாவு செய்கிறதுக்கு அரிசி எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி மிஷினில் கொடுத்து அரைச்சி ஸ்டோர் பண்ணுறதுன்ற வீடியோவையும் நான் போட்டிருந்தேன். அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பெட்டராக இருக்குது, ஈஸியாக இருக்குன்னு தோணுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க, இது உண்மையாலுமே புழுங்கல் அரிசியில் செஞ்ச இடியாப்பம் தானா, பச்சரிசி மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, இது ரேஷன் புழுங்கல் அரிசி தான் 100%. பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குன்னு. இடியாப்பமும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக எந்த தயக்கமுமே வேணாம், தாராளமாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். உங்களுக்கும் இதே போல் ரொம்ப அழகாக சூப்பராக வரும் இடியாப்பம். இப்போ முறுக்கு பிழியறச்சில் போடலாம். இதில் ஓட்டை கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதுனால நல்லாவே கண்டினியூஸாக வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னுட்டு. இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். இட்லி தட்டை வச்சுட்டு 15 நிமிஷம் மூடி போட்டுட்டு வேக வச்சுக்கலாம். இப்போது 15 நிமிஷம் முடிஞ்சாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சாஃப்டாக நம்மளோட ரேஷன் புழுங்கல் அரிசி இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இந்த மாவில் புட்டு செய்யலாமான்னு ஒரு தோழி கேட்டிருந்தாங்க. தாராளமாக இந்த மாவில் புட்டு செய்யலாம். பச்சரிசி மாவு புட்டை விட இது ரொம்ப சாஃப்டாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் எல்லாருடைய சந்தேகங்களும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். கிளியர் ஆகலைன்னா இன்னொரு டைம் இந்த வீடியோவை பாருங்கள். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் தாராளமாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த இடியாப்பத்தோட சுண்டல் குருமா, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு கூட வச்சு சாப்பிடலாம். தேங்காய் பாலோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் வெள்ளைப்பாகு, எள்ளுப்பொடி, பொட்டுக்கடலை பொடி வச்சு சாப்பிட போகிறேன். ரேஷன் புழுங்கலரிசியில் பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறது, ரேஷன் பச்சரிசியில் எக்ஸிபிஷன் அப்பளம் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவையும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். நீங்கள் பார்க்கலைன்னா அதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் 3 ஆப்ஷன் வரும், அதில் ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் வச்சுக்கோங்க.